தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே சீட் வழங்க திமுக மற்றும் அதிமுக முடிவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே சீட் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 1% வாக்கு வங்கி கூட இல்லாத தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே சீட் வழங்க இரு கட்சிகளும் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், வணக்கம். தமிழகத்தை ஆளும் திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கட்சியில் கூட்டணி குறித்து பேசி வரக்கூடிய தேமுதிகவுக்கு இரண்டு கட்சிகளுமே ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தொகுதிகள் ஒதுக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய கூட்டணியில் இடம்பெறுவோம் எனவும், கட்சி நிர்வாகிகள் மற்றும் மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியில் இடம்பெறுவோம் எனவும், தேமுதிக இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் அண்மையில் கூட கடந்த ஆண்டு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை விட்டு தருவதாக ஒதுக்குவதாக அதிமுக தேமுதிக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமும் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தொகுதி பங்கீட்டை தொடங்கி இருக்கின்றன, பிரச்சாரத்திலும் ஈடுபட தொடங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது வரை தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பான தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகாத நிலையில் அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து 60 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டிருந்தது. அது பெற்றிருக்கக்கூடிய மொத்த சதவீத வாக்குகள் என்பது 0.43 என்ற சதவீதம் தான் வாக்கு வங்கியாக தேமுதிக வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 60 தொகுதிகளில் போட்டியிட்டு தேமுதிக பெற்ற வாக்குகள் என்பது 2,100,000 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கும்போது தேமுதிகவுக்கு இரட்டை இலக்க அடிப்படையிலான தொகுதி ஒதுக்குவது என்பது சாத்தியமற்றது எனவும், அது தங்களுடைய கட்சியினுடைய வெற்றியை பாதிக்கும் எனவும் இரு கட்சிகளும் கருதுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரையில் விருப்ப மனு பெறக்கூடிய நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது. அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சி சார்பில் போட்டியிட விரும்பக்கூடிய நபர்கள் விருப்ப மனுவை பெற்று தலைமை கழகத்தில் விநியோகித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதிக தொகுதிகளை கேட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு கட்சிகளுமே ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தேமுதிகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய முடியும் எனவும், ராஜ்யசபா சீட் குறித்து கேட்கும் பட்சத்தில் அது தொடர்பாக பரிசீலனை செய்து வாய்ப்பிருந்தால் வழங்கப்படும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தேமுதிக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.